ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புடலங்காய் விதையில் சட்னி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு எண்ணெய் விட்டு புடலங்காய் விதையை இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துட்டு அதே பாத்திரத்துலேயே இருக்கிற எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை தழை, பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி தேவையோ அந்த அளவுக்கு கடலைப்பருப்பையும் சேர்த்து இது கூட வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு லைட்டாக வறுபட்டு வந்ததுமே தேங்காயும் புளியும் இது கூட சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. கொத்தமல்லி தழை சேர்த்துக்கும் போது நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ வதக்கி வச்சுருக்கிற புடலங்காய் விதையை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து சட்னிக்கு அரைச்சி தாளிப்பு கொடுத்துட்டோமா புடலங்காய் விதை சட்னி ரெடிங்க. ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது தோசைக்கு தான் நாங்கள் வச்சு சாப்பிட போகிறோம். தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சோப்பு ரெடி பண்ணி வச்சிடலான்னு மஞ்சுஸ்தா சோப்பு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சோப்பு நைட்டு 8 மணிக்கு கடந்தாங்க ரெடி பண்ணி வச்சேன். காலையில் ஒரு 8:30 மணிக்கெல்லாம் டீமோல்ட் பண்ணியாச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.